10ஆம் வகுப்பு அறிவியல் உடல் நலம் மற்றும் நோய்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இதய நோய்கள். இதய நோய் இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிவதால் ஏற்படுகிறது. கொழுப்பு படிதலானது வழக்கமாக குழந்தை பருவத்திலிருந்து தொடங்கி பல ஆண்டுகள் நீடிப்பதன் காரணமாக இதய நோய் உண்டாகிறது. இதய நோயின் அறிகுறிகள் என்னவென்றால் மூச்சு திணறல், தலைவலி, சோர்வு, தலைச்சுற்றல், நெஞ்சுவலி போன்றவை இதய நோயின் அறிகுறிகள். இதய நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்குள்ள வழிமுறைகள்: குறைவான கலோரி கொண்ட உணவினை உட்கொள்ளுதல், நார்ச்சத்து மிக்க உணவுகள், பழங்கள், காய்கறிகள், வைட்டமின்கள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளுதல் தேவையானதாகும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற நோய் புற்றுநோய். உலகளவில் ஆண்டுதோறும் 4 மில்லியன் மக்கள் புற்றுநோயின் காரணமாக இறக்கின்றனர். இந்தியாவில் 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் புற்றுநோயின் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றனர். புற்றுநோயை பற்றி படிக்கிற படிப்புக்கு ஆன்காலஜி என்று பெயர். புற்றுநோய் என்றால் என்ன? கட்டுப்பாடற்ற அபரிதமான செல் பிரிதல் தான் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். புற்றுநோயில் 3 வகைகள் காணப்படுகிறது. 1, சுரப்பிகளின் திசுகளில் உருவாகும் புற்று, அவை 85% காணப்படுகிறது. 2வது, தசை திசுகளில் உருவாகும் புற்றுநோய், இது 1% இருக்குது. 3வது, இரத்த புற்றுநோய். 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகளில் இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. புற்றுநோய் காரணிகள். புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகளுக்கு பெயர் கார்சினோஜென்கள் என்று பெயர். புற்றுநோயை உருவாக்கக்கூடிய இயற்பியல் காரணிகள் என்னவென்றால் புகைப்பிடிப்பதினால் நுரையீரல், வாய்க்குழி, தொண்டை மற்றும் குரல் வளைகளில் புற்றுநோய் உண்டாகிறது. அடுத்தது புற்றுநோய்க்கான வேதியியல் காரணிகள். புகையிலை, கபின், நிலக்கரி, எண்ணெய் ஆகியவற்றை எரிப்பதினால் உருவாகும் பொருட்கள் புற்றுநோயை தூண்டுகின்றன. கதிரியக்கம், எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள், யூவி கதிர்கள் புற்றுநோய் உண்டாக காரணமாகிறது. புற்றுநோய்க்கான சிகிச்சைகள். அறுவை சிகிச்சை. புற்றுக்கட்டிகளை அறுவை சிகிச்சை மூலம் நீக்கலாம். கதிரியக்க சிகிச்சை. புற்றுநோய் செல்களை கதிர்வீச்சின் மூலம் அழிக்கலாம். அடுத்த சிகிச்சை கீமோதெரபி. இது செல் பிரிதலை தடுப்பதன் மூலம் புற்று செல்களை அழிக்கிறது. புற்றுநோய் தடுப்பு வழிமுறைகள். புகைப்பிடிப்பதை தவிர்ப்பதால் நுரையீரல் புற்றுநோயை தடுக்கலாம். தோல் புற்றுநோயை தடுக்க அதிகப்படியான கதிர்வீச்சுக்கு உட்படுதலை தவிர்க்க வேண்டும்.